பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான ஒரு இடம்ல இது. எருசலேம் மதில் சுவரில் இருக்கிற ஒரு வாசல் இது. இது தமஸ்கு வாசல் என்று அழைக்கப்படுகிறது. டமாஸ்கஸ் கேட் அப்படின்னா இந்த வாசல் வழியா வெளியே வந்தா இந்த ரோடு ஸ்ட்ரைட்டா தமஸ்கு பட்டணத்திற்கு போகும். அதனால இது தமஸ்கு வாசல் என்று அழைக்கப்படுகிறது. இதற்குள்ள போனா நிறைய மக்கள் வசிக்கிறாங்க, கடைகள் இருக்கிறது, பெரும் கூட்ட மக்கள் குடும்பமா வசிக்கிறாங்க. இது வழியா உள்ள போயிட்டாக்கி நம்ம ஏரோது இருந்த அந்த அரண்மனை, பிலாத்தினுடைய அரண்மனை இதெல்லாம் பார்க்க முடியும். இந்த வாசல் வழியாக உள்ளே பிரவேசித்தால் அந்த பழைய எருசலேம் அதை நீங்க பார்க்க முடியும். எல்லாம் இதே மாதிரி கற்களால தான் எல்லா வீதிகளும் கட்டடங்களும் கட்டப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். ரொம்ப வித்தியாசமான ஒரு பட்டணம் இல்லை, இது ரொம்ப முக்கியமான பட்டணம், உலக அளவில் முக்கியமான பட்டணம். ஏனென்றால் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் சிலுவையிலே மறித்து ரட்சிப்பை உண்டாக்கின ஒரு பட்டணம். இங்கேதான் ஒரு மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். இங்கதான் முதல் ஆவியானவர் ஊற்றப்பட்டு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இங்கதான் இயேசு திரும்ப வரும் பொழுது இதே பட்டணத்துலதான் ராஜாதி ராஜாவாக இருந்தவர் அரசாட்சி பண்ணி முழு உலகத்தை ஆளுகை செய்வார். அதனால இந்த பட்டணம் ரொம்ப முக்கியமானது. அதனால சாத்தானும் இந்த பட்டணத்தை குறிவைத்து இந்த பட்டணத்தின் சமாதானத்தை கெடுக்க முடியாத காரியத்தை எல்லாம் செய்து கொண்டே இருப்பான். அதனால தான் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அந்த காலத்திலேயே தாவீது சொல்லி இருக்கிறார். அதனால இந்த பட்டணத்திற்காக நாம் ஜெபிக்கணும். இந்த பட்டணத்தில் சமாதானம், ஆசீர்வாதம் உண்டாகணும், ரட்சிப்பு உண்டாகணும். இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட நம்ம கருத்தா ஜெபிக்கணும். சரி, ஆண்டவர் இன்னைக்கு என்ன வார்த்தை எனக்கு தருகிறார்? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். I will be with you and I will bless you. உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். 2 காரியம் சொல்றார். முதலாவது, உன் கூட இருப்பேன். இதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் கூட இருந்தா அதான் பெரிய பாக்கியம். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நம்ம கூட இருந்தா எங்க போனாலும் கூட இருப்பார். நீங்க வேலைக்கு போறீங்களா, ஊழியத்துக்கு போறீங்களா, படிக்க போறீங்களா, அல்லது பிசினஸுக்கு போறீங்களா, எங்க போனாலும் கூட இருப்பார். அதுதான் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். என் கூடவே எப்பொழுது ஆண்டவர் இருக்கிறார்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம், பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோட கூட இருந்து முதலாவது கூட இருப்பேன்னு சொல்றார். ஆனா நீங்க கர்த்தரோடு இருக்கணும். நீங்க கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். புகைப்பிடிச்சுக்கிட்டே இருக்கிற ஆளோட ஆண்டவர் இருக்க முடியுமா? குடிக்கிற ஆளோட ஆண்டவர் இருக்க முடியுமா? எப்போ துன்மார்க்கமாய் நடக்கிற ஆளோட ஆண்டவர் இருக்க முடியுமா? எப்பவுமே அடுத்த ஆளை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற பொறாம உள்ள ஆளோட ஆண்டவர் இருக்க முடியுமா? லஞ்சம் வாங்குற ஆளோட ஆண்டவர் இருக்க முடியுமா? அடுத்தவங்களை பற்றி கோல் சொல்ற ஆளோட ஆண்டவர் இருப்பாரா? யோசித்து பாருங்க. அப்ப அவர் உங்க கூட இருக்கணுமானா அதுக்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளணும், உங்களை ஒப்பு கொடுக்கணும். அது தகுதி எப்படி நம்ம படுத்தோம்? அவரு தான் செய்ய முடியும். நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் அப்படின்னு சொல்றார். அதனால்தான் தினமும் காலையில் எழும்பி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் கூட இருங்க, உங்களை துக்கப்படுத்துகிற எதுவும் நான் செய்திடக்கூடாது, என்னை விட்டு நீர் விலகி போற மாதிரி எதையுமே செய்து விடாதபடி என்னை காத்து கொள்ளுங்கன்னு ஜெபம். அதனால தான் காலையில் எழும்பி வேதவாசி ஜெபிங்கன்னு சொல்றது. நானே பாருங்க, இத்தனை வருஷம் ஊழியம் செய்தாலும் அதிகாலை எழும்பி இன்றைக்கு என் கூட இருக்கணும், உண்மை துக்கப்படுத்துகிற காரியத்தை நான் செய்திடக்கூடாது, என்னை பாதுகாத்து பரிசுத்தமா நடத்துங்கன்னு தினமும் நான் ஜெபிக்கிறேன். என் அவர் கூட இருக்கிறதா முக்கியம், பெரிய பாக்கியம். கூட இருந்தா ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? படிச்சுக்கிட்டு இருந்தா ஞானம் வேணும். பிஸ்னஸ் செய்தா பிஸ்னஸில் ஆசீர்வாத செழிப்பு வேணும். நீங்க விவசாயம் செய்தா நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஊழியம் செய்தா சபை வளர்ந்து பெருகணும், ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும். என்ன ஆசீர்வாதம் தேவையோ அத்தனையும் இயேசுவுக்குள் இருக்கிறது. அந்த ஒரே ஆண்டவருக்குள்ளே சகலவிதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், சந்ததியை பெருக பண்ணுவேன், சுகபலனை தருவேன்னு சொல்றார். இதை விட நமக்கு என்ன வேணும்? அப்போ அவரோடு கூட இருக்க அர்ப்பணித்து கொண்டா சகல ஆசீர்வாதமும் சம்பூரணமா இருக்கும். ஒரு நிமிடம் சொல்றீங்களா, இயேசுவே நீ என் கூடவே இருக்கணும்ப்பா, நீங்க என் விட்டு விலகக்கூடாது, உங்களுக்கு பிரியமில்லாத எதையும் செய்திடக்கூடாது, நீங்க வாக்கு கொடுத்தபடி என்னை ஆசீர்வதிங்க, இன்றைக்கு இந்த காரியத்தில் என்னை ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.